ஹாய் ஹால், வெல்கம் டு சோல் ஆஃப் சமையல். டுடே நம்ம சீஸி கார்லிக் பிரெட் செஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுல்ல வந்து பூண்டை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொத்தமல்லி கொஞ்சமா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்கானோவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் அந்த பிரெட் ஸ்லைஸ் மேல அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் ஈவனா வர மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2 பிரெட் ஸ்லைஸ்லயும் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேல சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு பிரெட் ஸ்லைஸ்லயும் நான் மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்ப நம்ம பேன்ல டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கல் வந்து சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமா இப்ப பட்டர் வந்து இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட் ஸ்லைஸை வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 1 மினிட் ஆகட்டும். அங்க மேல போட்டுக்க சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி வரப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லிட்டை ஓபன் பண்ணிடலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்ப சீஸ் வந்து மெல்ட் ஆகி வருது. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுக்கு மேல நான் லைட்டா சில்லி ஃபிளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 30 செகண்ட் வந்து மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சீஸ் இப்ப நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓபன் பண்ணி பார்ப்போம். எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம அப்படியே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சீஸி கார்லிக் பிரெட் வந்து ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. வாவ்! சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.